வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசியிலும் துலாம் லக்னத்திலும் பிறந்த நீங்கள் பிறவியிலேயே ஒரு வசீகரமான தோற்றத்தையும் மற்றவர்களை கவரும் மென்மையான சுபாவத்தையும் ஒரு சேர பெற்றிருப்பீர்கள். உங்கள் ராசி மற்றும் லக்னம் ஆகிய இரண்டையுமே சுக்கிரன் ஆட்சி செய்வதால் கலை உணர்வு மற்றும் நீதி நேர்மை ஆகியவற்றில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். எதையும் ஒரு தராசில் வைத்து பார்ப்பது போல சமநிலையான மனப்பாங்கு கொண்டவர் நீங்கள் என்பதால் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காமல் அதன் சாதக பாதகங்களை மிக நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீர்கள். உங்கள் பேச்சில் ஒருவிதமான நளினமும் இனிமையும் எப்போதும் இருக்கும் என்பதால் உங்களைச் சுற்றி எப்போதும் ஒரு பெரிய நட்பு வட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அநியாயத்தை கண்டால் உங்கள் மனம் துடிக்கும் என்றாலும் அதை மிகவும் கண்ணியமான முறையில் தீர்த்து வைக்கவே விரும்புவீர்கள். ஆடம்பரமான விஷயங்கள் மற்றும் அழகான சூழல் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் நீங்கள் இருக்கும் இடத்தை எப்போதும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்களின் புன்னடை ஒன்றே பல பிரச்சனைகளை தீர்க்கும் வல்லமை கொண்டது. அதே சமயம் மற்றவர்கள் உங்களை எளிதில் அணுகக்கூடிய ஒரு தோழமையான பண்பு உங்களிடம் நிறைந்திருக்கும். வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் ஆழமாக இருக்கும் என்பதால் எப்பேற்பட்ட கஷ்டமான நேரத்திலும் உங்கள் தன்னம்பிக்கையை இழக்காமல் புன்னகையோடு எதிர்கொள்வீர்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் அக்கறை கொண்டவராகவும் அனைவரையும் அரவணைத்து செல்பவராகவும் இருப்பீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் சொல்லுக்கு அதிக மதிப்பு கொடுப்பார்கள். ஏனெனில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எப்போதும் மற்றவர்களின் நலனை உள்ளடக்கியதாகவே இருக்கும். வீட்டில் ஒரு அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான சூழல் நிலவ வேண்டும் என்பதற்காக நீங்கள் பல நேரங்களில் உங்கள் சொந்த விருப்பங்களை கூட விட்டுக் கொடுப்பீர்கள். உங்களின் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் ஒரு உன்னதமான காதலையும் தோழமையையும் எதிர்பார்ப்பீர்கள். துலாம் ராசி மற்றும் லக்னம் என்பதால் உங்கள் இல்லத்தை ஒரு நந்தவனமாக மாற்றுவதில் உங்களுக்கு தனி ஆர்வம் உண்டு. குறிப்பாக துணிமணிகள் மற்றும் வீட்டு அலங்கார பொருட்களுக்காக நீங்கள் அதிக நேரம் செலவிடுவீர்கள். பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்கள் மீது நீங்கள் மிகுந்த மரியாதையும் பக்தியும் வைத்திருப்பீர்கள். அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதையே உங்கள் வாழ்வின் முக்கிய கடமையாக கருதி செயல்படுவீர்கள். உறவினர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு சிறந்த நீதிபதியைப் போல திகழ்வீர்கள் என்பதால் குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு பூசல்களை தீர்க்க அனைவரும் உங்களையே நாடுவார்கள்.
உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் உங்களுக்கு ஒரு ஆழமான பிணைப்பு இருக்கும் என்றாலும் சில நேரங்களில் உங்கள் கொள்கைகளில் நீங்கள் பிடிவாதமாக இருப்பதால் சிறு விவாதங்கள் வரலாம். மொத்தத்தில் உங்கள் குடும்பம் உங்களை ஒரு முக்கிய தூணாக கருதும் அளவிற்கு உங்கள் அன்பும் அரவணைப்பும் அனைவரையும் கட்டிப்போடும் என்பது உறுதி. வியாபாரம் மற்றும் தொழில் என்று வரும்போது நீங்கள் ஒரு சிறந்த ராஜதந்திரியாகவும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்றவராகவும் விளங்குவீர்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் கலைநயமிக்க பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் சார்ந்த தொழில்களில் நீங்கள் கொடிகட்டி பரப்பீர்கள். கூட்டுத் தொழில் உங்களுக்கு சில நேரங்களில் சவாலாக இருந்தாலும் உங்கள் ராசியின் குணமான சமநிலை காரணமாக மற்றவர்களை சமாதானப்படுத்தி வியாபாரத்தை லாப பாதையில் கொண்டு செல்வதில் நீங்கள் கில்லாடியாக இருப்பீர்கள். நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கும் முன் அதன் எதிர்காலத்தை பற்றி நன்கு ஆராய்ச்சி செய்து இறங்குவீர்கள் என்பதால் பெரிய அளவிலான நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு மிகக் குறைவு. உங்களின் கனிவான பேச்சு புதிய வாடிக்கையாளர்களை எளிதில் ஈர்க்கும். சந்தைப்படுத்துதல் மற்றும் மக்கள் தொடர்பு துறைகளில் நீங்கள் ஈடுபட்டால் மிக குறுகிய காலத்திலேயே பெரிய புகழையும் வருமானத்தையும் அடைய முடியும். உங்களின் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் உங்கள் தொழிலுக்கு ஒரு பெரிய பலமாக அமையும். புதிய யுக்திகளை தொழிலில் புகுத்துவதில் நீங்கள் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள். அதே சமயம் உங்கள் கீழ் வேலை செய்பவர்களை நீங்கள் ஒரு குடும்ப உறுப்பினரைப் போலவே நடத்தும் பண்பு கொண்டவர். தொழிலில் ஏற்படும் போட்டிகளை நீங்கள் ஒருபோதும் கண்டு அஞ்ச மாட்டீர்கள். மாறாக உங்கள் தனித்துவமான சேவையால் அவர்களை வென்று காட்டுவீர்கள். கடின உழைப்பை விட புத்திசாலித்தனமான உழைப்பே உங்களை ஒரு சிறந்த தொழிலதிபராக மாற்றும் என்பதால் நீங்கள் எப்போதும் திட்டமிட்டே செயல்படுவீர்கள். உங்கள் விடாமுயற்சி உங்களை ஒரு உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும். உத்தியோகத்தில் நீங்கள் எப்போதும் ஒரு நம்பகமான பணியாளராகவும் அனைவராலும் விரும்பப்படும் ஒரு அதிகாரியாகவும் திகழ்வீர்கள். உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் செய்யும் வேலைகள் மிகவும் நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் இருக்கும் என்பதால் மேலதிகாரிகளிடம் உங்களுக்கு நல்ல நற்பெயர் இருக்கும். நிர்வாகத்துறை, நீதித்துறை அல்லது கலை சார்ந்த வேலைகளில் நீங்கள் இருந்தால் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் மிக விரைவாக தேடி வரும். அதே சமயம் உங்கள் சக ஊழியர்களுடன் ஒரு இணக்கமான உறவை வைத்திருப்பீர்கள். அலுவலக அரசியலில் ஈடுபடாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தும் உங்கள் பண்பு உங்களுக்கு தனி மரியாதையை பெற்றுத்தரும். உத்தியோக உயர்வு மற்றும் பதவி உயர்வுகள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் வந்து சேரும். வேலையில் சில நேரங்களில் உங்கள் மீது பொறாமை கொண்டவர்கள் வரலாம். ஆனால் உங்கள் மென்மையான போக்கும் திறமையும் அவர்களை உங்கள் நண்பர்களாக மாற்றும் வல்லமை கொண்டது. ஒரு வேலையை ஆரம்பிக்கும்போது இருக்கும் அதே வேகம் முடியும் வரை உங்களிடம் இருக்கும் என்பதுதான் உங்கள் வெற்றியின் ரகசியம். உங்களின் அர்ப்பணிப்பு உணர்வு உங்களை உத்தியோகத்தில் ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருப்பதால் அலுவலகத்தில் நீங்கள் எப்போதுமே ஒரு திறமையான நபராக அறியப்படுவீர்கள். நிர்வாகத் திறமை உங்களுக்கு இயற்கையிலேயே இருப்பதால் ஒரு பெரிய குழுவை வழிநடத்தும் பொறுப்பு உங்களை தேடி வரும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுக்கு நீங்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்வீர்கள். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதை சிரித்த முகத்துடன் முடித்துக் கொடுப்பீர்கள். அலுவலகச் சூழலை எப்போதும் கலகலப்பாக வைத்திருக்க முயற்சி செய்வீர்கள். பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கை எப்போதும் ஒரு மேன்மையான நிலையில் இருக்கும். பணப்புழக்கத்திற்கு பஞ்சம் இருக்காது. என்றாலும் உங்கள் ஆடம்பர செலவுகள் காரணமாக சேமிப்பு என்பதில் சில தடைகள் ஏற்படலாம். நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் உங்கள் அந்தஸ்தை பராமரிப்பதற்காகவும் அதிக பணம் செலவு செய்வீர்கள். குறிப்பாக நிலம், வீடு மற்றும் நவீன வாகனங்கள் வாங்குவதில் உங்களுக்கு தனி விருப்பம் இருக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு சொத்துக்கள் சேரும் யோகம் மிக அதிகமாக உள்ளது. 30 வயதிற்கு பிறகு உங்கள் பொருளாதார நிலை மிக வேகமாக முன்னேற்றமடைந்து ஒரு ஸ்திரமான நிலையை எட்டும். சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் ஒரு தெளிவான திட்டத்தை கொண்டிருப்பது அவசியம். இல்லையெனில் உங்கள் வருமானம் தேவையற்ற அலங்கார பொருட்களுக்கு செலவாகிவிடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டீர்கள். ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வருவதில் சிக்கல்கள் ஏற்படலாம். உங்கள் வாழ்வின் பிற்பகுதியில் நீங்கள் ஒரு பெரும் செல்வந்தராகவே சமுதாயத்தில் அறியப்படுவீர்கள். கௌரவமான முறையில் சம்பாதிப்பதையே நீங்கள் எப்போதும் விரும்புவீர்கள் என்பதால் குறுக்கு வழிகளில் செல்ல மாட்டீர்கள். பணத்தை விட மனித உறவுகளுக்கே நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். என்றாலும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு தெய்வ அருளால் உங்களுக்கு எப்போதும் செல்வம் வந்து சேரும். பொருளாதார திட்டமிடலை மட்டும் முறையாக கடைபிடித்தால் நீங்கள் ஒரு மாபெரும் வள்ளலாகவும் செல்வந்தராகவும் நீண்ட காலம் வாழ்வீர்கள். பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு தீராத ஆர்வம் இருக்கும். குறிப்பாக புதிய இடங்களை பார்ப்பதிலும் அங்குள்ள கலை நுணுக்கங்களை புரிந்து கொள்வதிலும் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். தொழில் நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கித் தரும்.
அதே சமயம் வெளிநாடுகளுக்குச் சென்று வசிக்கும் யோகமும் சிலருக்கு அமைய வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஒரு பயணத்தை திட்டமிடும்போது அது மிகவும் வசதியாகவும் அதே சமயம் ஆடம்பரமாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். சாதாரண சுற்றுலாக்களை விட ஒரு நோக்கத்துடன் மேற்கொள்ளும் பயணங்களே உங்களுக்கு பிடிக்கும். ஆன்மீக பயணங்களிலும் உங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும். பழமையான கோவில்களுக்குச் சென்று வருவது உங்கள் மனபாரத்தை குறைத்து ஒரு நிம்மதியை கொடுக்கும். பயணங்களின் போது நீங்கள் பல புதிய மனிதர்களை சந்தித்து உங்கள் நட்பு வட்டத்தை விரிவுபடுத்துவீர்கள். அந்த நட்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் எப்போதும் நிதானமாக செயல்பட வேண்டும். குறிப்பாக தொலைதூர பயணங்களை திட்டமிடும்போது வாகனத்தின் நிலையை சரிபார்ப்பதில் அவசியம். நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு புதிய புதிய பாடங்களை கற்றுத்தரும் என்பதால் பயணங்களை ஒரு தேடலாகவே நீங்கள் கருதுவீர்கள். புதிய கலாச்சாரங்கள் மற்றும் புதிய உணவுகளைச் சுவைப்பதில் நீங்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள். இது உங்கள் அறிவை மேன்மேலும் வளர்க்க உதவும். உங்கள் பயணங்கள் எப்போதும் ஒரு பயனுள்ள அனுபவமாகவே அமையும். முடிவாகச் சொல்லப்போனால், துலாம் லக்னம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்த உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு சமநிலையான மற்றும் வசதியான ராஜ வாழ்க்கையாகவே அமையும். நீங்கள் எதற்கும் அஞ்சாத குணம் கொண்டவர் என்பதால் உங்கள் பாதையில் வரும் சவால்களை புத்திசாலித்தனத்தால் வென்று காட்டுவீர்கள். உங்கள் ஆளுமை திறன் உங்களை எப்போதுமே வெற்றியாளராக மாற்றும். சுக்கிரனின் முழுமையான அருளால் உங்களுக்கு புகழும் செல்வாக்கும் தாராளமாக கிடைக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான மனிதராக வாழ்ந்து காட்டுவீர்கள். உங்கள் முடிவெடுக்கும் திறனில் இருக்கும் சில குழப்பங்களை தவிர்த்துவிட்டு தெளிவான இலக்கோடு பயணித்தால் நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் தடையின்றி நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இறை நம்பிக்கை மற்றும் தர்ம சிந்தனை உங்களை எப்போதும் ஒரு பாதுகாப்பான வட்டத்தில் வைத்திருக்கும். நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் உங்கள் சந்ததியினரை காக்கும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒரு கௌரவமான செல்வந்தராகவும் அனைவராலும் மதிக்கப்படும் ஒரு பெரிய மனிதராகவும் வாழ்வீர்கள். உங்களின் தன்னம்பிக்கையே உங்கள் வாழ்வின் வெற்றிக்கு திறவுகோலாக அமையும். இறுதியில் நீங்கள் ஒரு நிறைவான குடும்பத்தோடும் நிறைந்த செல்வத்தோடும் புகழோடும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீண்டகாலம் வாழ்வீர்கள் என்பது நிச்சயம். உங்கள் வாழ்வு ஒரு சரித்திரமாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.